நம்ம கும்பராசிக்கு 3ஆம் இடத்துல ஒன்றுமில்லை, 4ஆம் இடத்துல சுக்கிரன் வீட்டில் ஆட்சி, தாயார் வழி சொத்துக்கள் கிடைக்கும். தாயார் மூலம் நன்மை, தாயார் உங்களுக்கு நன்மைகள் செய்வார், தாயார் உதவிக்கரம் நீட்டலாம், நன்மைகள் கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. 5ஆம் இடத்துல சூரியன் குரு சேர்க்கை மிகச்சிறப்பு, பூர்வீக சொத்துக்கள் லாபம், தகப்பனார் வழி சொத்துக்கள்னு சொல்லக்கூடிய இந்த பித்ருராஜ்ய சொத்துக்கள்னு அதை சொல்லுவாங்க. முன்னோர் வழி சொத்துக்கள் காலங்காலமாக அதை பிரிக்கலை, அப்பா வகை சொத்து, அது என்ன பண்ணலாம், எப்படி என்ன ஏதெல்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது இந்த காலகட்டத்தில் பிரித்து நமக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். அதே சமயம் குருவும் கூட இருக்கிறதுனால வாரிசு இல்லாதவர்களுக்கு வாரிசு பாக்கியம், வம்ச விருத்தி அப்படிங்கிறது உண்டாகும். அதே மாதிரி சூரியன் குரு சேர்க்கை அப்படிங்கிறது நன்மையை கொடுக்கும். பொருளாதார அமைப்பு ஏற்படும். அசையாத சொத்துக்கள் வாங்கலாம், வீடு வாங்கலாம், இடம் வாங்கலாம், நிலம் வாங்கலாம், அரசு வேலை, அரசு உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே அரசாங்கத்தில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அங்கே ஒரு பணி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் எல்லாம் குவிந்த வண்ணம் இருக்கும். தகப்பனாருக்கு உடல்நலம் சீராகும், தகப்பனார் பணியிலிருந்து அவருக்கும் பதவி உயர்வுகள், சம்பள உயர்வு, பாராட்டுக்கள்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு கொடுக்குது. ஆனால் ராசியிலே ராகு இருக்கார், பயிற்சியாகி உங்கள் ராசிக்குள்ளே வந்து உட்காந்துருக்கார், தலைமையில ராகு. அப்போ நன்மை நடக்குமான்னு பார்த்தா நன்மை அல்ல. உடல்நல கோளாறு, நரம்பு கோளாறுகளை கொடுப்பார். தலை, மூளை, நரம்பு, மனக்கலக்கம், மனப்பதட்டம், மனக்குழப்பம், மனோபயம், சைக்காட்ரிக் ப்ராப்ளம், தூக்கமின்மை, இந்த மாதிரிலாம் ஏற்படுத்தும். உணவு ஆகார குறைவு, தூக்கமின்மை, சாப்பிடவும் முடியாத நேரத்துக்கு தூங்கவும் முடியாது. ஒரு பேட் ஹேபிட், கெட்ட நண்பர்கள், கெட்ட சகவாசம், கெட்ட பழக்க வழக்கம், இதெல்லாம் ஏற்படுத்துவார். ஜாக்கிரதையாக இருக்கணும். ராகு இருந்தால் இது எல்லாமே நடக்கும். ராசியிலே இருக்கிறதுனால இதெல்லாம் நடக்க வாய்ப்புகள் அதிகம். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும். 2ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா குடும்பம், வாக்கு, தனஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சனி. அந்த இடத்துல சனி இருக்கிறதுனால குடும்ப பிரிவை ஏற்படுத்துவார். அவர் இன்னும் 7.5 சனி முடியலை, கடைசி 2.5 வருஷம் நடக்கிறதுனால வாக்கு, பேச்சால் பிரச்சனைகள், பேச்சால் கலகம், பேச்சுவார்த்தையினால் ஒரு தோல்வி அடைகிறது. ஒரு காரியம் நடந்துன்னு போகணும், நம்ம பேச்சே நமக்கு எதிரியாக மாறிடும். அந்த மாதிரி அமைப்பு. பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், இடமாற்றம், வீடு மாற்றம், வாகனப்பழுது, விபத்து, இந்த மாதிரியெல்லாம் நடக்க வாய்ப்புகள் உண்டு. ஜாக்கிரதையாக இருக்கணும். 6ஆம் இடத்துல புதன் வக்ரகதியில் இருக்கிறதுனால சிறப்பு. கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு நன்மை. சிறு குறு வியாபாரிகள், உத்தியோகம் பண்ணுறவங்க, தொழில் பண்ணுறவங்க, என்ன வியாபாரம் செய்தாலும் சரி, மொத்த வியாபாரம், சில்லறை வியாபாரம், வணிக வளாகங்களில் வியாபாரம் பண்ணக்கூடியவர்கள், வணிக வரி, வருவாய்த்துறை, பத்திரப்பதிவு, கருவூலங்கள், வட்டாட்சியர் துறையில் இருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி மாவட்ட கருவூலங்கள், மாநகராட்சி, கலெக்டரேட், இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஆளில் புதன் வக்கரமாக இருக்கிறதுனால நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுத்துது. 7ஆம் இடத்துல செவ்வாய், கேது, அதுவும் நன்மையை கொடுக்கும். திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகும். தம்பதிகள் அந்யோன்யமாக ஒற்றுமையாக இருக்கலாம். கால்நடை பராமரிப்புத்துறை சிறந்த விளங்கும். விவசாயம் செழிக்கும். அதே மாதிரி பூமி, மனை, வீடு, விவசாயம், ரியல் எஸ்டேட், புரோக்கேஜ், உணவு, சுகாதாரம், மருத்துவம், காவல்துறை, இராணுவம், இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் நன்மை சற்று கூடுதலாக உண்டாகும். போர்வெல் வச்சு நடத்துகிறவங்க, அகழ்வாராய்ச்சி, நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள், தொல்லியல் துறை, ஆராய்ச்சியாளர்கள், விஞ்ஞானிகள், இவங்களுக்கும் கூடுதல் நன்மை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். பொற்கொள்ளர்களுக்கு சிறப்பு. அதே மாதிரி கேது இருக்கிறதுனால சட்டத்தொழில், நீதிமன்ற தொழில், காவல்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை சற்று கூடுதலாக உண்டாகுது. பொதுவாக கும்பராசி அப்படின்னு எடுத்துட்டால் இந்த மாத பலாபலன்களில் ஒரு 80% நன்மைகள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் கருநீலம், அனுகூலமான திசை வடமேற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் மகா கணபதி விநாயக பெருமான். இந்த ஜூலை மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்னென்ன விசேஷம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சுவாமி பிடிக்கும். அந்தந்த சுவாமிக்கு என்றைக்கு விசேஷம் வருது, அவங்க அந்த அன்னைக்கு என்ன சாமி விரதம் இருந்து வழிபடணும். அதில் 2/7/2025 ஜூலை 2ஆம் தேதி அப்படின்னு பார்த்தோம்னா புதன்கிழமை ஆணி திருமஞ்சனம்னு பேர். நடராஜர் அபிஷேகம், அதாவது ஆருத்ராபிஷேகம் சொல்லுவாங்க. மார்கழி மாதம் வரக்கூடியது ஆருத்ராபிஷேகம். பெண்கள் எல்லாம் நோன்பு இருந்து இந்த தாலி கயிறு இதெல்லாம் கட்டிப்பாங்க. வருஷத்தில் 2 விசேஷம், ஆனி மாதம் 1, மார்கழி மாதம் 1. அதில் ஆணி திருமஞ்சனம் அப்படிங்கிற விசேஷம், நடராஜர் அபிஷேகம், சிவாலயங்களில் மிகச் சிறப்பான வழிபாடுகள் செய்யக்கூடியது இந்த ஜூலை 2ஆம் தேதி நடக்குது. அன்றைக்கி சிவபக்தர்கள் அவசியம் ஆலயம் சென்று இறை வழிபாடு மேற்கொள்வது நன்மையை தரும். 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு சுக்லபக்ஷ ஏகாதசி விரதம். எப்படி சிவனுக்கு சொல்லணும் அந்த மாதிரி பெருமாள் பக்தர்கள், மகாவிஷ்ணு பக்தர்கள் ஏகாதசி விரதம் நிறைய பேர் இருக்காங்க. பச்சை தண்ணி கூட குடிக்காதவங்க நிறையா இருக்காங்க. அன்றைய தினம் அந்த விசேஷத்தை, அந்த தினத்தை அனுஷ்டிக்கிறது அப்படிங்கிறது நன்மையை தரும். அது கூட அன்றைய தினம் குரு உதயமாகிறார். இவ்வளோ நாளாக குரு அஸ்தமனமாக இருந்தார், குரு மூடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குரு பகவான் உதயமாகிறார் அந்த அன்னைக்கு. அதனைத் தொடர்ந்து 8/7/2025 செவ்வாய்க்கிழமை சுக்லபக்ஷ மகா பிரதோஷம்,
சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஜூலை 8. சிவபக்தர்கள் ஆலயம் சென்று வழிபடுவது நல்லது. 10/7/2025 வியாழக்கிழமை பௌர்ணமி சம்பவிக்குது. அம்பாளுக்கு உகந்த தினம். சந்திர திசை, சந்திர புத்தி நடக்கிறவங்க, ஜாதகத்தில் சந்திரன் வீக்காக இருக்கிறவங்க, மனக்குழப்பம், மனப்பதட்டம், சைக்கார்டிக் ப்ராப்ளம், மனநோய் உள்ளவர்கள்லாம் இந்த பௌர்ணமி தினத்தன்னைக்கு அம்பாளுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டால் முழுமையாக குணமடையும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 14/7/2025 திங்கட்கிழமை சங்கடகர சதுர்த்தி. எல்லாருக்கும் தெரியும், விநாயகப் பெருமானுக்கு மிக மிக உகந்த தினம். சங்கடம் அப்படின்னா கஷ்டம், ஏன்டா சங்கடப்படுத்துகிற அப்படிம்பாங்க. அந்த மாதிரி சங்கடம்னா கஷ்டம். ஹர அப்படின்னா அழிக்கக்கூடியது எப்போவுமே. அதான் சிவபெருமானுக்கு ஹரன்னு பேர். ஹரிஹரன், ஹரின்னா காப்பாற்றக்கூடியவன், ஹரன் அப்படின்னா அழிக்கக்கூடியவன். அப்போ சங்கடங்களை அழிக்கக்கூடிய சதுர்த்தின்னு பேர் அன்றைய தினம் விநாயகப் பெருமான் பக்தர்கள் காலையிலேருந்து விரதம் இருந்து மாலை 6 மணிக்கு விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு சந்திரன் வந்தவுடன் சாப்பிட்டோம்னா அன்றைக்கி மிக மிக எதிர்பார்த்த பலன்கள், இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்துமே போகும். 16/7/2025 புதன்கிழமை சஷ்டி, கிருஷ்ணபக்ஷ சஷ்டி. முருகப்பெருமான் பக்தர்கள் அன்றைய தினம் விரதம் இருந்து முருகனை வழிபடுவது மிகவும் நல்லது. தேய்பிரை சஷ்டி அன்னைக்கு. 17/7/2025 வியாழக்கிழமை ஆடி பண்டிகை அன்னைக்கு, ஆடி 1ஆம் தேதி. எல்லாம் இந்த கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா பழங்கிழங்கு, பழம், வெல்லம், இதெல்லாம் வேப்பம்பூ இதெல்லாம் போட்டு அன்றைக்கி கொண்டாடுவாங்க, ரொம்ப விசேஷம். 20/7/2025 ஞாயிற்றுக்கிழமை கிருத்திகை. எல்லாருக்கும் தெரியும், முருகனுக்கு மிக உகந்த தினம். முருக பக்தர்கள் அன்றைய தினம் விரதம் மேற்கொண்டு முருக வழிபாடு செய்வது மிக மிகச் சிறப்பு. கேட்டது கிடைக்கும் சுப்பிரமணியரை வணங்கினால். அப்புறம் பார்த்திங்கன்னா 22/7/2025 செவ்வாய்க்கிழமை தேய்பிறை பிரதோஷம். சிவ வழிபாடு, நான் முதல்ல சொன்ன மாதிரி சிவ வழிபாடு செய்வது மிகவும் உத்தமம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 24/7/2025 வியாழக்கிழமை ஆடி அமாவாசை. எல்லாருக்கும் தெரியும், தை அமாவாசை, ஆடி அமாவாசை. இந்த மாலையபக்ஷ அமாவாசைங்கிறது ரொம்ப விசேஷம். பிதர்களுக்கு முன்னோர்களை நினைத்து வழிபட வேண்டியது இது. மற்ற அமாவாசை விட்டாலும் இந்த 3 ஆடி, தை, புரட்டாசியில் வர மாலையபட்சம். இந்த 3ஐயும் யார் முறையாக தவற விடாமல் தர்ப்பணம் கொடுத்து பிண்டங்கள் வைத்து பிதர்களுக்கு வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிதிரு சாபங்கள் அப்படிங்கிறது, முன்னோர் சாபம் அப்படியிலிருந்து முழுமையாக வெளிவரலாம். அன்று ஆடி அமாவாசைங்கிறது 24ஆம் தேதி ஜூலை மாதம் நடைபெறுகிறது. அன்றைக்கி முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது நல்லது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 27/7/2025 ஞாயிற்றுக்கிழமை வாஸ்து நாள். எல்லாருக்கும் தெரியும், இப்போல்லாம் நிறையா இதெல்லாம் முதல்ல தெரியாது. வாஸ்து நாள் அப்படின்னா புதிய கட்டடங்கள் துவங்குறது. வாஸ்து பகவான் அப்படிங்கிறவர் வருஷத்தில் 6 நாள் தான் முழிச்சிருப்பார். 6 மாதத்தில் ஏதோ ஒரு மாதத்தில், மற்ற நேரம் பூரா தூங்கின்னு இருப்பார். அவர் முழிச்சிருக்கிற தினத்தன்னைக்கு அவர் எந்திரிச்சு சாப்பிட்டு பல் தேய்ச்சிட்டு ஆகாரம் பண்ணிட்டு இந்த தாம்பூல தாரணம், வெத்தலைப்பாக்கு போடுவாராம். அந்த டைமில் தான் நம்ம இந்த முகூர்த்த கால் போடும்போது தான், கோயிலாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எப்பேற்பட்ட ஒரு அலுவலகமாக கட்டடமாக எதாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் துவங்கினால்தான் அது மேலும் மேலும் விருத்தி அடையும். ஞாயிற்றுக்கிழமை என்றைக்கு வருது, காலை 7:45 8:15 அதை பண்ணணும். அந்த பூமி பூஜை பண்ணுறது ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது அந்த நேரத்தில் வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 28/7/2025 திங்கட்கிழமை ஆடிப்பூரம் சுக்ல சதுர்த்தி. 2 விசேஷம். அம்பாளுக்கு ரொம்ப, அம்பாள் கோயிலெல்லாம் அந்த ஆடிப்பூரம் அம்பாளுக்கு வளகாப்பு அப்படிம்பாங்க சில பேர். வளையெல்லாம் பண்ணி காப்பு போட்டு இந்த மாதிரி விசேஷங்கள். ஊஞ்சல் உற்சவம் பண்ணுவாங்க அம்பாளுக்கு. வளர்பிறை சதுர்த்தி விநாயகர் பெருமானுக்கு உகந்த நாள். சங்கடகர சதுர்த்திக்கு 5 நாள் வளர்பிறை சதுர்த்தி. இது 2மே விநாயகருக்கு உகந்த தினம். விநாயகரை வழிபடுவது அன்றைக்கு சால சிறந்தது. அதனைத் தொடர்ந்து பார்த்திங்கன்னா 30/7/2025 புதன்கிழமை சுக்ல சஷ்டி, வளர்பிறை சஷ்டி. இது ரொம்ப விசேஷம். முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்னு சொல்லுவாங்க. இது அப்படியே மாற்றி தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும்பாங்க சாப்பாட்டுக்கு. சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பை, அகம்னா நம்ம சரீரத்துக்கு பேர், உடலுக்கு பேர் அகம். அகத்தில் இருக்கிற பை அப்படிங்கிறது கர்ப்பப்பையை தான் குறிக்கும். சஷ்டியில் விரதம் இருந்தால் கண்டிப்பாக கர்ப்பப்பையில் குழந்தை வரும். குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது நிறைய பேர் இந்த கண்கூடாக நடக்கிறது. ஒரு 6 விரதம் இருந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வயசு 45-50 வயசு ஆனாலும் அவங்க எனக்கு தெரிஞ்சே நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரிலாம் விரதம் இருந்து முருகனை வழிபட்டு வேண்டின்னு வரும்பொழுது 6வது சஷ்டிக்குள்ளேயே அவங்க மாதமாயிடுறாங்க, கருவுட்டுறாங்க, குழந்தைய பாக்கியங்கிறது கிடைக்கிது. இந்த சஷ்டி விரதம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அது 30/7/2025 அப்படிங்கிறது புதன்கிழமை அன்னைக்கு சம்பவிக்கிறது. இதெல்லாம் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள். அன்பார்ந்த நேயர்களே, நாம் இது வரைக்கும் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத கிரகங்களுடைய பெயர்ச்சிகளை, நகர்வுகளை பொதுவாக வச்சு 9 கிரகங்களும் எங்கெங்கே இருக்குது, அதனால் என்னென்ன நன்மை தீமைகள் அப்படிங்கிறத தான் பொதுவாக பார்த்தோம். இது ஒரு பொது பலன். அதுபோக அவரவர்கள் சொந்த ஜாதகம், நாம் பிறந்த நேரத்தில் இந்த காலச்சக்கரத்தில் அன்றைய தினம் அந்த நேரத்தில் இந்த 9 கிரகங்கள் எங்கெங்கெல்லாம் இருந்ததோ அதுதான் நமக்கு சொந்த ஜாதகமாக அமையும். அதனால் நமது நேயர்கள் சொந்த ஜாதகம் அவசியம் பார்க்க விருப்பப்பட்டால் இந்த ஸ்க்ராலிங்கில் வரக்கூடிய அடியனுடைய அலைபேசி எண்ணான 9865 9837 இந்த எண்ணிற்கு தாராளமாக தொடர்பு கொண்டு உங்கள் சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு பலாபலங்களையும் தெரிந்து கொண்டு நல்லபடியாக இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி
கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.